ஒரு அப்பா தன்னுடைய 4 வயது மகனோட ஒரு புதிய காரை துடைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த 4 வயது சின்ன பையன் வந்து காருக்கு பின்னாடி சுரண்டி அதாவது ஒரு கல்லால் சுரண்டி விளையாடி கொண்டு இருந்திருக்கான். அப்போது அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கோவத்தில் ரொம்பவே அடிச்சிருக்காரு. அவர் அடித்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு, நான் வந்து ஸ்பேனரால் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையனுக்கு வந்து செம்ம வலி, சரியான வலி. ஸோ நான் வந்து ஸ்பேனரால் தான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் அவசரமாக வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கே உள்ள டாக்டர் சொல்லியிருக்காங்க, இவருடைய கை வந்து நாங்கள் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சின்ன பையன் கேட்டிருக்கான் அந்த அப்பா கிட்ட, அப்பா என்னோடய கை வந்து சரியாகிடும்ல அப்படின்னு. அப்போ அந்த அப்பா ஒன்றுமே பேசாமல் அப்படியே வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து அந்த காரை பார்த்ததுக்கப்புறம், அந்த காரு பின்னாடி அந்த காரை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே தலையில் கையை வச்சு அழுதுருக்காரு. என்னென்னு பார்த்தா அந்த சுரண்டி விளையாண்டுருக்கான்ல அந்த பையன் ஐ லவ் யூ அப்பா அப்படிங்கிற வசனத்தை எழுதியிருக்கான். இதை பார்த்து தான் அவர் அப்படியே கண் கலங்கி அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு. நம்ம எப்போ தான் இந்த பொருளை நேசிக்கிறத விட்டுட்டு மனுஷனை நேசிக்க போகிறோமோ தெரியலை. இந்த மாதிரி இந்த பொருளுங்களெல்லாம் நேசிக்கிறத விட்டுட்டு மனுஷனை நேசிங்க.